காரைக்கால் அம்மையார் வரலாறு. அம்மையே என அழைத்த சிவன். சிவபெருமானாலே அம்மையே என அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். பெருவணிகர் தனதத்தனாருக்கு மகளாக பிறந்து புனிதவதி என பெயர் கொண்ட இவரது பக்தி வரலாறு சிலிர்ப்பானது. மாபெரும் ஆன்மீக ஆச்சரியம். தெய்வீக மாங்கனி அற்புதம். கணவன் பரமதத்தன் கொடுத்த 2 மாங்கனிகளில் ஒன்றை பசியோடு வந்த சிவனடியாருக்கு அளித்தார். கணவன் மீதமுள்ள கனியை கேட்க சிவனை வேண்டி தெய்வ மாங்கனியை பெற்றார். பக்தி நிகழ்த்திய மாயம். கணவன் உணர்ந்த உண்மை. அந்த தெய்வீக மாங்கனியை உண்ட கணவன் புனிதவதியை மனித பிறவி அல்ல தெய்வ பிறவி என உணர்ந்தான். அவளை பிரிந்து தூரதேசம் சென்று வேறொரு பெண்ணை மணந்தான். மெய்சில் இருக்க வைக்கும் திருப்பம். பேயுருவம் கேட்ட புனிதவதி. கணவன் விலகியதால் தன் அழகிய உருவத்தை மாற்றி பேய் உருவம் தர சிவனிடம் வேண்டினார் புனிதவதி. அந்த உருவத்தோடு கைலாயத்திற்கு தலையால் நடந்தே சென்றார். பக்தியின் உச்சக்கட்ட தியாகம். திருவாலங்காடு சிவதாண்டவம். கைலாயத்தில் சிவனால் அம்மையே என அழைக்கப்பெற்று திருவாலங்காட்டில் சிவதாண்டவத்தை தரிசித்து இறைவனோடு கலந்தார். இவரது குரு பூஜை பங்குனி சுவாதியில் சிறப்பாக நடக்கிறது. மெய்சில் இருக்கும் திருவிழா.